முதலமைச்சரோட பேச்சு மக்களை ஏமாற்றுகின்ற, திசை திருப்புகின்ற மோசமான பேச்சு. அவருடைய பேச்சே பிரிவினைவாதத்தை வலுப்படுத்துகின்ற பேச்சுங்கிறேன். வைகோவோட புரிதல் தவறானது, தீய நோக்கம் உள்ளது அப்படிங்கிறத அப்பவே நான் சொல்லியிருக்கேன். காங்கிரஸ் கட்சி ராமர் கோயிலுக்கும் விரோதமானது, ராமருக்கு எதிரானது. இந்து விரோத பேச்சுக்களை திமுக கைவிடலைன்னா நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம்னு அகிலேஷ் யாதவ் அவர்கள் சொல்லியிருக்கார். கோவிலெல்லாம் சாத்தானின் கூடங்கள்னு சொல்கிறவர் போடுற கோஷம் தானே அல்லோலியா. அந்த கோஷத்தை போடுற ஒரு மந்திரி ஹிந்து விரோதியாக தானே இருக்க முடியும். தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல் நம்மளோட இருந்திருப்பவர் தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் திரு எச் ராஜா அவர்கள். வணக்கம். வணக்கம். 370 தொடர்ந்து வழக்குகளில் பாஜக ஜெயிச்சு கொண்டே வருது. ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், ராமர் கோயிலாக இருக்கட்டும், இப்போ ஆர்டிகல் 370யும் நீக்கினது செல்லும் அப்படின்னு 5 பெஞ்ச் நீதிபதிகள் சொல்லிட்டாங்க. பட் அதை எதிர்க்கட்சிகள் எல்லாமே எதிர்க்கிறாங்க. அதாவது 1996 வாஜ்பாய் அவர்கள் நம்பிக்கை தீர்மானத்தில் பேசும்பொழுது சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. அப்போ சொல்கிறார், நான் இப்போ போகிறேன் ஜனாதிபதி கிட்ட ராஜினாமா கொடுக்க, ஆனால் பெரும்பான்மையோடு திருப்பி வருவேன். வந்தால் என்னவெல்லாம் பண்ணுவோங்கிறத பற்றி அந்த உரையில் அவர் சொல்கிறார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே அந்த உரை தான் 98 தேர்தலுக்கு ஒரு பிரச்சார உந்துதலாகவே அமையும். அரசியல் சட்டப்பிரிவு 370 நீக்குவோம், பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம், ராமர் கோயில் கட்டுவோம். இது எல்லாமே பெரும்பான்மையோடு நான் இந்த சபைக்கு செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அப்படின்னு 370 ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முழுமையாக இந்தியாவோடு இணைவதற்கு தடையாக இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் அந்த போராட்டத்திலே அவர் இன்னுயிர் நீத்தார். ஆக பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்க காலத்திலிருந்து நாம் 370 முழுமையாக நீக்கப்பட்டால்தான் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் மற்ற மாநிலங்களைப் போல இந்தியாவோடு முழுமையாக இணைய முடியும் அப்படிங்கிறதுல உறுதியான கருத்து கொண்டது. அது மட்டுமில்லை, அந்த 370 ஷரத்தை எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், தி டெம்பரரி ப்ரொவிஷன் ஆஃப் ஆர்டிகிள் 370. ஸோ அந்த ஷரத்து ஆரம்பிக்கிறதே இது தற்காலிகமான ஒரு ஏற்பாடு அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்குது. ஆனால் இவ்வளோ நாட்கள் தற்காலிகங்கிறது எவ்வளவு நாள்? ஏன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி 98, 99 ஆட்சிக்கு வந்தப்போ பிஜேபிக்கு பெரும்பான்மை இல்லை. அதனால் கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் அதற்கு உடன்பாடு உள்ளவர்களாக இல்லை. அதனால் நாம் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று அந்த மசோதாவை பாஸ் பண்ண முடியாது, ரிப்பீலிங் ஆர்டிகல் 370. அதனால் நம்மளால் அந்த பீரியடில் செய்ய முடியும். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா முழு பெரும்பான்மையோட ஆட்சிக்கு 2வது முறையும் பெரும்பான்மையோட அதிக எண்ணிக்கையோடு வெற்றி பெற்ற பிறகு இது சரியான தருணம். நாம் இதுவரை சொல்லி வந்திருக்கிற அஷூரன்ஸ் மக்களுக்கு நிறைவேற்றலாம் அப்படின்னு நிறைவேற்றலாம். உடனே இந்தியாவின் ஒருமைப்பாட்டிற்கு விரோதமாக இருப்பவர்கள் அவங்களுடைய அக்லி ஹெட் அப்படி சொல்லுவாங்க, அந்த கோர முகத்தை காட்ட ஆரம்பித்தார்கள். அதனால தான் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு இது சரியான நடவடிக்கை, ஜனாதிபதி அவர்கள் முழு அதிகாரம் இருக்குது, அதனால் சட்டப்படி அரசியல் சட்டப்பிரிவு 370 and 35A
ரெண்டுமே நீக்கப்பட்டது. அதை வந்து சுப்ரீம் கோர்ட் அப்ஹோல்டு பண்ணியிருக்கு. இதை யார் எதுக்குறாங்க? பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்போஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. சைனாவும் ஃபாரின் மினிஸ்டர் அது பாரத தேசத்துக்கு விரோத நாடுகள் பேசினா நாம் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த நாட்டின் மீது படையெடுத்த நாடுகள் அது ரெண்டும். ஆனால் இங்கே நேஷ்னல் கான்ஃபரன்ஸும் திமுகவும் பேசலாமா? அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இவங்களும் இந்த நாட்டின் எதிரிகள்னு தெரியுது. காரணம் என்ன? உள்ளபடியே நான் வந்து அந்த அப்துல்லா பாராளுமன்ற உறுப்பினரையும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் பாராட்டுறேன். ஏன்னா அவர்கள் யார் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டதற்காக நன்றி தெரிவித்து பாராட்டு. அப்படிதான் கலர் பூசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, நான் என்ன அவர்கள் சொல்றாரு. அவர் என்ன வேணா பேசட்டும். ஏன்னா தமிழகம் வந்து இதே திமுக அரசாங்கம் அவங்க அவ்வளவு செஞ்சிருக்கோம். அவங்க எப்போ வந்து we are not asked for state autonomy, we ask for only more autonomyன்னு கொள்கையை விட்டு தீர்மானம் போட்டது எப்போ? 62 பிரிவினை கேட்டால் சிறை என்ற சட்டம் வந்த பிறகு. அது வர்ற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பேன்னு உறுதிமொழியாக எடுத்தாங்க. இல்லை, இட் ஸ்டார்டட் ஃப்ரம் 62. அதனால் பாராளுமன்றத்தில் நீங்கள் வந்து பிரிவினை பேசினால் சிறைன்னு சட்டம் வந்த பிறகு தான் நீங்கள் விட்டீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு கம்பல்ஷன் வந்துடுச்சு சட்ட ரீதியாக. அந்த கம்பல்ஷன் வந்ததுனால விட்டீங்க. ரெண்டாவது, தமிழக மக்கள் கொடுத்த ஆதரவு, சீன யுத்தத்துக்கு எதிராக அரசாங்கத்துக்கு கொடுத்த ஆதரவோ அல்லது 71 யுத்தத்தின் பொழுது கொடுத்ததோ திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்கு கிரெடிட் எடுத்துக்கணும்? அதோடு இல்லை, அப்துல்லா என்ன பேசினார்? எவ்வரி மாநில மக்களுக்கு உரிமை, அதாவது இந்த நாடு ஏதோ பல்வேறு ரேஸ் கொண்ட நாடு. நீங்கள் இந்த நாடு பற்றின ஒரு புரிதல் சரியான இதில் மக்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அதாவது இது பிரிந்து போகும் அதிகாரமுள்ள மாநிலங்கள் அல்ல. யுஎஸ்எஸ்ஆர் அப்படி தான் இருந்தது. இந்த ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, an intelligent person learns from others' experience but a fool does not learn even from his own experience. இப்போது யுஎஸ்எஸ்ஆர் ஏன் உடஞ்சிது? அதனுடைய கான்ஸ்டிடியூஷன் மாநிலங்கள் பிரிந்து போகும் அதிகாரத்தோடு இணைகிறேன் அப்படின்னு வந்ததுனால கஜகிஸ்தான் தனியாக, உஸ்பெகிஸ்தான் தனியாக, அந்த மாதிரியாக அந்த நாடு பிரிஞ்சு சிதைந்து போனது. தேர் இஸ் நோ யுஎஸ்எஸ்ஆர் டுடே. இந்த மாதிரி தான் இந்தியாவில் அரசியல் சட்டம் இருக்கணும்னு வைகோ போன்றவர்கள் பேசி கூட்டணியில் இருந்த பொழுதே அதை நான் எதிர்த்தவன். அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. வைகோவோட புரிதல் தவறானது, தீய நோக்கம் உள்ளது அப்படிங்கிறத அப்போவே நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் இது சம்பந்தமாக அவங்க தீர்மானம் கொண்டு வந்தால், அவங்க ஈரோடு தீர்மானத்தில் அத்வானி போன்ற தேசிய தலைவர்கள் வரமாட்டாங்கன்னே நான் திருச்சியில் பேட்டி கொடுத்துருந்தேன். ஆகவே இந்த பிரிந்து செல்லுகின்ற அதிகாரம் படைத்த மாநிலங்கள் எதுவும் இல்லை. இன்னும் திமுக அப்படியே இருக்காங்கங்கிறீங்களா? கரெக்டு, திமுக மாறலைங்கிறேன். நான் என்னென்னா, சிறுத்தையின் புள்ளிகளை அழிக்க முடியாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி திமுகவின் தேச விரோதத்தை, பிரிவினைவாதத்தை நாம் மறைக்க முடியாது, அழிக்க முடியாதுங்கிறத அப்துல்லாவின் பேச்சு காட்டுது. அப்துல்லாவின் பேச்சுக்கு ஆதாரம் என்ன? ஈவேராவே பேசியிருக்கார் அப்படின்னு. ஈவேரா யாருன்னு கேட்குறேன் நான். ஹுயிசி ஈவேராவாக இருந்தால் என்ன, ஈவேரா சொல்லியிருந்தா என்ன? இன்றைக்கி அதை ஈவேரா பேசினால் கூட அவர் சிறை செல்ல வேண்டி வரும். ஏன்னா 62க்கு முன்னாடி அண்ணாதுரை பேசியதையே அண்ணாதுரை பேசினார்னு இன்றைக்கி பேச முடியாது. காரணம் என்ன? மாநில சுயாட்சி பற்றி திமுக பேசியது. ஆனால் திமுகவே, சிவாவே பார்லிமெண்ட்டில் என்ன சொல்கிறார்? நாங்கள் எங்கள் கொள்கையை மாற்றிக்கொண்டோம்னு சொல்கிறார்.
அவர் கொள்கையை மாற்றிக்கொண்டது அவர்களுடைய சொந்த விருப்பத்தினால் அல்ல, கம்பல்ஷன்னால். சட்டத்திற்கு எதிராக நீங்கள் செயல்படுவீர்கள், உங்களால் அரசியலில் தொடர்ந்து இருக்க முடியாதுங்கிறதுனால நீங்கள் ஒத்துனீங்க. இல்லைன்னா மாறிக்க மாட்டாங்க, இல்லைன்னா மாறி இருக்க மாட்டார்கள். ஏன்னா இன்னைக்கு அப்துல்லா பேசினது பச்சை தேச துரோகம், பிரிவினைவாதம். ஈவரா சொல்லியிருந்தால் நான் கேட்குறேன், ஈவரா சொன்னதெல்லாம் நீங்கள் பேசுவீங்களா? இப்போ பக்கம் 21 இருக்கிறத பிஜேபி எம்எல்ஏ சட்டமன்றத்தில் திமுகவை பற்றி ஈவேரா சொன்னது அவ்வளவு கீழ்த்தரமாக சொல்லியிருக்கார். தேர்தலில் ஜெயிக்கணும்னா என்ன கீழ்த்தரமாக நடந்துப்பான் திமுக காரன்னு அதை படித்தா ஈவேரா தந்தை பெரியார் சொன்னதே, அதனால் அனுமதிப்பீங்களா? ஆகவே முதலமைச்சரோட பேச்சு மக்களை ஏமாற்றுகின்ற, திசை திருப்புகின்ற மோசமான பேச்சு. அவருடைய பேச்சே பிரிவினைவாதத்தை வலுப்படுத்துகின்ற பேச்சுங்கிறேன் நான் அவரோட ட்வீட்டு. அதனால தான் அதில் போய் நான் ட்வீட் பண்ணியிருக்கேன். ஈவேரா சொன்னாருங்கிறதுக்காக பிரிவினைவாதத்தையும் தேச விரோதத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நான் இப்போ இல்லை, இவங்க மத்திய அரசு என்பதை கருணாநிதி இருந்த பொழுது கூட கடைசி வரை மத்திய அரசுன்னு தான் குறிப்பிட்டார். நீங்கள் ஒன்றியம்ன்ற வார்த்தை பயன்படுத்த ஆரம்பித்ததே உள்நோக்கம் உள்ளதுங்கிறது. ஏன்னா பயன்பாட்டில் மத்திய அரசுன்னு இருக்குது, அதில் திடீர்னு நீங்கள் ஒன்றியன்றதை கொண்டு வந்ததே தீய நோக்கம் உள்ளதுன்னு அப்போவே சொல்லியிருக்கேன் நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே. இப்போது இந்த நாட்டினுடைய ஃபெடரல் சிஸ்டம் இது பற்றி கம்யூனிஸ்டுகளுக்கும் சரி திராவிட இயக்கத்துக்கும் சரி என்ன நினைக்கிறாங்க, பல்வேறு ராஜ்யங்கள் ஒன்றா சேர்ந்து இது கூட்டமைப்புன்னு. இல்லை, இந்த நாடு ஒரே நாடு, நிர்வாக வசதிக்காக மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இன்றைக்கி ஜார்க்கண்டோ உத்தரகாண்டோ அல்ல சத்தீஸ்கரோ உருவாக்கினது யார்? சென்ட்ரல். ஆகவே நாளைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா எந்த மாநிலத்தையும் பிரிக்க முடியும், உருவாக்க முடியும். அப்போ நிர்வாக வசதிக்காக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்குங்கிறது தான் சரியான புரிதலாக இருக்கும். இது பல்வேறு தேசியங்கள் சேர்ந்த ஒரு ஃபெடரேஷன் இல்லை. அதனால் இவங்க இன்னமும் அந்த மாதிரி நினைக்கிறதுனால செஞ்சுருக்காங்க. சரி, நான் கேட்குறேன், ஒரு ஃபுலிஷ் ஆர்குமெண்ட்டு இவரோடது, சிவாவோடது. நாங்கள் இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அந்த இண்டி கூட்டணி தான் உடைக்க பார்க்குறீங்களோ? ஏன்னா அப்துல்லா அவர்கள் சொன்ன உடனே எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க எல்லா அமைச்சரும், உடனே ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஏந்து இது காங்கிரஸுக்கு என்ன கருத்து, இவர் சொன்னதுக்கு என்னன்னு இல்ல, எல்லாத்துக்கும் காங்கிரஸோட ஒன்று துறையிறப்ப ஒரு இந்த கூட்டணியை பிரிக்கணுங்கிற ஒரு இதுலயே இருக்கிற மாதிரி இருக்கு பிஜேபி. இல்லை, இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் மக்களுக்கு தெரியணும். நாங்கள் எத்தனை முரண்பாடு இருந்தாலும், எங்கள் மூஞ்சியில் காரி துப்பினாலும், நாங்கள் இந்த மாதிரி மோசமான சக்திகளை எங்கள் கூட்டணியில் வச்சுப்போம்னு காங்கிரஸ் முடிவு பண்ணால் நாம் யார் தடுக்க? என்ன, இன்னைக்கு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் பார்லிமெண்ட்டில் உடனே டிஸ்டன்ஸ் ஹிம்செல்ஃப். அப்துல்லா பேசின உடனே இதோடு காங்கிரஸ் ஒத்துப்போகுதா, காங்கிரஸுக்கும் இதுதான் கருத்தா அப்படின்னு கேட்ட உடனே திரு ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ் லீடர் இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டார். நீங்கள் அதில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பேசும்பொழுதும் மழுப்பலா சில விஷயங்கள் நீங்கள் ஒத்துப்போகலாம், நீங்கள் மாறுபடலாம், நாங்கள் ஒத்துப்போகலாம், நாங்கள் மாறுபடலாம், ஆனால் அவரை பேச விடுங்கன்னு தான் கேட்டார். ஆனால் ராஜ்யசபா சேர்மன் அவர்கள் ரொம்ப தெளிவாக இது பிரிவினைவாதம், ஒரு ரேஸுக்கும் தனியாக செல்ஃப் டிட்டர்மினேஷன் ரைட்டு கான்ஸ்டியூஷனில் எங்கே சொல்லியிருக்கு? இது சொல்லப்படவில்லை. கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமாக நீங்கள் பேசுகிறீங்க, அதனால் நீங்கள் சொன்னதும் அவை குறிப்பில் ஏறாது, உங்களுக்கு மேலே பேசவும் அனுமதிக்க முடியாதுன்னு மிகச்சரியான ஒரு முடிவு எடுத்ததுனால பார்லிமெண்ட்டில் தேச விரோத கருத்துக்கள் ஃபர்தராக பேசாமல் தடுக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்களை நான் எச்சரிக்கவே விரும்புகிறேன். கபர்தார், நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு விரோதமாக பேசினால் நிச்சயமாக சட்ட ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கி காங்கிரஸுக்கு என்ன பயம்? ஏன் திரு ஜெயராம் ரமேஷ் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒதுங்கிக்கிறார்? உதயநிதி பேசின கருத்து
சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியா மாதிரி ஒழிக்கணும்னு பேசினதுனால இதுவரை மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இல்லை ஈவன் ஜனசங்க காலத்தில் கூட 1% 2% ஓட்டு வித்தியாசம்தான் இருக்கும். 2018 கூட காங்கிரஸ் 4 எம்எல்ஏ கூட ஜெயிச்சிருந்தாலும் 0.5% பிஜேபிக்கு தான் ஓட்டு கூட. ஆனால் எப்போவுமே டிஃபரன்ஸு ஓட்டு பர்சன்டேஜ் நேரோவாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன, காங்கிரஸ் 40%, பிஜேபி 48.6. ஆகவே கிட்டத்தட்ட 50% சட்டமன்ற தேர்தலில், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 2019 சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் எல்லாமே 50%க்கு மேலே பிஜேபி ஓட்டு. ஆனால் இன்றைக்கி சட்டமன்றத்தில் மத்திய பிரதேசில் அந்த மாதிரி இருக்கு. காரணம் என்ன, மக்கள் காங்கிரஸை இப்பொழுது ஹிந்து விரோத கட்சியாக பார்க்க துவங்கி இருக்கிறார்கள். காரணம், உதயநிதி போன்ற அரசியலில் முதிர்ச்சி இல்லாத ஹிந்து விரோத பேச்சுக்கள் அதுதான் காங்கிரஸை பாதிக்குது. அதனால் இன்றைக்கி நீங்கள் அது மாத்திரம் இல்லை, அந்த ஹிந்து விரோத பேச்சுக்களை திமுக கைவிடலைன்னா நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம்னு அகிலேஷ் யாதவ் அவர்கள் சொல்லியிருக்கார். காரணம் என்ன, அவர் யாதவ பெருமக்களுக்கு ஒரு பிரதிநிதி மாதிரியாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வளர்ந்தவர் முலாயம் சிங் யாதவ். அப்போது அவர்கள் கிருஷ்ண பரமாத்மா மீது மிகப்பெரிய நம்பிக்கை உள்ளவர். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சனாதன இந்து தர்மத்தை அழிப்பேன்னு பேசினா அவரை அங்கே எப்படி மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியும்? அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை கருத்தில் நாம் எடுத்துக்கணும். சோனியா காந்தியின் தலைமை வந்ததுலேருந்து காங்கிரஸ் இந்து விரோதியாகத்தான் இருக்கிறது செயல்பாட்டில். இல்லை, அவங்க ராமர் கோயிலேருந்து எல்லாமே அவங்களும் வரவேற்கிறாங்க. இல்லை, ஒரு நிமிஷம், சத்தீஸ்கரில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ரொம்ப அவசரப்படாதீங்க. ஏன்னா நான் ராமர் கோயிலுக்கு தான் வரேன். உச்சநீதிமன்றத்தில் அம்பிகா சோனியா ஆஸ் கல்ச்சரல் மினிஸ்டர் போட்ட அஃபிடவிட் என்ன, தேர் இஸ் நோ சயின்டிஃபிக் எவிடன்ஸ் டு ப்ரூவ் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தி கேரக்டர்ஸ் இன் ராமாயணா. இப்போது பைபிளில் செங்கடல் பிளந்து வழிவிட்டதுன்னு இருக்குது. கடல் பிளக்குமா? சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்கா? ஆண் துணை இல்லாமல் குழந்தை பிறக்குமா? சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்கா? அப்படி இந்துக்கள் என்றைக்காவது பேசியிருக்கோமா? இல்லை, பேச மாட்டோம். இப்போவுமே நான் உதாரணத்துக்கு அந்த மாதிரியாக இந்துக்கள் யாரும் பேசுறது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அண்டானியா மைனோவோட லீடர்ஷிப்பில் காங்கிரஸ் சேது பாலம் தொடர்பாக அஃபிடவிட் எப்படி போட முடியும்? அது உலகம் முழுக்க அதுக்கு எதிர்ப்பு வந்தது. ஆகவே காங்கிரஸ் கட்சி ராமர் கோயிலுக்கும் விரோதமானது, ராமருக்கு எதிரானது. அவங்க அஃபிடவிட் போட்டிருக்காங்க. ஒரு சர்க்கார் ஹிந்து விரோதமாக பாரத தேசத்தில் அஃபிடவிட் போடுறதுங்கிறது இட் வாஸ் டூ மச். அதை செஞ்சது காங்கிரஸ். சோனியா காந்தி அம்பிகா சோனி காம்பினேஷன் அந்த மாதிரியாக செஞ்சாங்க. அதனால் அது மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ராஜஸ்தானில் இங்கேருந்து ராமர் கோவில் கட்டுவதற்கான கற்கள் போகிறத அசோக் கெலட் தடுத்தார் அப்படின்னு பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கார். அதனால் காங்கிரஸ் கட்சி ஹிந்து விரோதமாகத்தான் செயல்படுகிறது. ஆனால் இந்த தேர்தலில் வாங்கின அடி காங்கிரஸ் கட்சியை ஜெயராம் ரமேஷ் அவர்களை பதறச் செய்தது. அதனால் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆகவே ஒரு ஹிந்து விரோத தீய சக்தியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறதுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்களோட பேச்சுக்கள் அப்படித்தான் தொடர்ந்து இருக்குது. இப்போ அப்படியே அந்த 370 முடிஞ்ச அப்புறம் இங்கே அதே இது நேற்று ஸ்ரீரங்கத்தில் ஒரு நடக்கக்கூடாத சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் நடந்து அமைச்சர் அவருக்கு என்ன சொல்கிறாரு, இது சந்தர்ப்பவாதமாக நடக்குது, அதை நம்ம உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டோம், அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த 3 பேரையும் நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் இதை வச்சு உடனே HRNC மேலே ஏதாவது குற்றம் சாட்டணும், திமுகவை அரசியல் பண்ணணும்னு பாஜக முயற்சி பண்ணுறாங்க. பொற்கோவிலில் நடந்த சம்பவத்திற்கு சீக்கிய சமுதாயம் வெகுண்டெழுந்தது போல இந்து சமுதாயம் ஸ்ரீரங்கத்தில் நடந்ததுக்கு ரத்தம் சிந்தி இருக்கிறது. ஆண்டவன் சன்னதியில் என்ன பேசுகிறார் பொறுப்பில்லாத அல்லோலியா பாபு. நான் கேட்குறேன், 4 மாவடி மோகன் சி லாசரஸ்
கும்பகோணத்தில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோவிலெல்லாம் சாத்தானின் கூடங்கள்னு சொல்கிறவர் போடுற கோஷம் தானே அல்லோலியா? அந்த கோஷத்தை போடுற ஒரு மந்திரி ஹிந்து விரோதியாக தானே இருக்க முடியும். அவரோட நிர்வாகத்தின் கீழ் கோவிலின் புனிதம் கெடுக்கப்பட்டு இருக்கிறது. அறநிலைத்துறையே நான் சொல்கிறேன், கோவில்களின் நிலங்களை சூறையாடுகின்ற ஒரு துறை. அந்த மாதிரி ஒரு மோசமான நிர்வாகம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அது மாத்திரமில்லை, என்னோட கேள்வி, சட்டமன்றத்தில் சேகர் பாபுவுக்கு எதிராக வந்து உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வர முடியும். ஏன்னா நீங்கள் வந்து 4,75,000 ஏக்கர் நிலம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்கள்ல, கிவ் மீ தி லிஸ்ட். ஏன்னா டு தி சென்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பட்டியல் இருக்கணும். கிவ் தி லிஸ்ட். 2 லட்சம் ஏக்கர் சூறையாடப்பட்டதை மறைக்கிறார்கள்னு தகவல் இருக்கு. அதனால கோவில் சொத்து பாதிக்கு பாதி சொல்ற மாதிரி இருக்கு. ஆமாம், ஏன்னா உங்களுக்கு நான் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டே சொல்கிறேன். 12/2/2018 மதுரை பிரான்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட், அதில் ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்கள் தீர்ப்பு இருக்குது. அதில் அறநிலைத்துறை அதிகாரிகள் அந்த வாசுதேவநல்லூர் கோவில் நிலம் எங்களுது தானானே எங்கள்கிட்ட இது இல்லை, எவிடன்ஸு அப்படிங்கிற அந்த அளவுக்கு இந்த அறநிலைத்துறை எந்த ரெக்கார்டும் இல்லாமல். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது கல்ச்சுரல் மினிஸ்டர், தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் அவர் சொல்கிறார், 1000க்கு மேற்பட்ட ஆண்டவன் திருமேனிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, ஆனால் அது எந்த கோவிலை சேர்ந்ததுன்னு தெரியலைங்கனால எங்களால் கிளைம் பண்ண முடியலை. இது ஏற்கனவே சொன்னது தான், இது ராஜாவோட கற்பனை இல்லை. அப்போது எத்தனை கோவிலில் கோவில் திருமேனிகள் தொலைஞ்சு போனதுக்கு இன்னி வரைக்கும் நீங்கள் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல. ரொம்ப மோசமான அரசாங்கம் திராவிடியன் கவர்மெண்ட்ஸ். அதனால் இந்த ஒட்டுமொத்தமாக இப்போ அந்த சமயபுரம் இஷ்யூ, சபரிமலை இஷ்யூ நம்ம பார்த்துருப்போம். கேரளாவில் அந்த பக்தர்கள் கூட்டம், அந்த பிஜேபி வந்து ஒரு ஆப்போசிட் கேங், அந்த ஆப்போசிட் பார்ட்டியை வந்து எல்லாமே இவங்க ஹிந்து விரோதம், தேச விரோதம் அப்படிங்கிற ஒரு சாயம் பூசுறதுலேயே முழு வீச்சாக இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டப்படுது. இல்லை, ஹிந்து விரோதமான சம்பவங்கள் நடந்தா ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் சன்னதியில் ரத்தக்கரையா மனசு இருக்குமா? ஆகவே இதுக்கு முதல்ல நியாயப்படுத்தி பேசுகிறத விட சேகர் பாபு அவுட்ரைட் மன்னிப்பு கேட்டிருக்கணும். இல்லை, முதலமைச்சரே எனக்கு தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி இந்த நடவடிக்கையை ஒழுங்காக நீங்கள் எடுக்கணும், அது யாருக்கும் எந்த ஒரு இது மனஸ்தாபம் இல்லாமல் bothered whether chief minister talked to him or not. இந்த விஷயத்துக்கு சீஃப் மினிஸ்டரே பேசியிருக்காருங்க. ஏன் இந்த விஷயம் அவ்வளோ சல்லிசான விஷயமா? ஒரு மசூதிக்குள்ளே ரத்தம் சிந்தி இருந்தா, சர்ச்சுக்குள்ளே சிந்தி இருந்தா இத்தனை நேரம் எல்லா மந்திரியும் பேசியிருக்க மாட்டான். இந்து கோவில்னா சீஃப் மினிஸ்டரே என்ன சீஃப் மினிஸ்டரே. நடந்திருக்கிற சம்பவம் ரங்கநாதர் சன்னதியில் ரத்தம் கொட்டியிருக்கு. ஹவ் இட் ஹேப்பன்? அவ்வளவு தூரம் அறநிலைத்துறை அதிகாரிகள், காவலர்கள் ஹிந்து விரோதமாக பக்தர்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் இருந்திருக்கிறார்கள்ங்கிறது வெளியில் வந்திருக்கு. அதனால் ஒரு மோசமான ஹிந்து விரோத ஆட்சி இருக்குங்கிறத எதுக்கு நாம் மூடி மறைக்கணும்? அவங்களுக்கு அவசியம் இருக்கலாம், நமக்கு அவசியம் இல்லை. அதனால தான் இன்றைக்கி மாண்பு மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் கூட தெளிவாக சொல்லியிருக்கார், பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அறநிலைத்துறை இருக்காதுன்னு. நான் பல ஆண்டுகளாக 10 ஆண்டுக்கு மேலாக இது பற்றி தொடர்ந்து பேசி வர்றேன். ஆதாரங்களோடு HRNC லூட் ஆஃப் ஹிந்து டெம்பிள்ஸ், லேண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், அது ஒன்றும் வேண்டாம். எனக்கு ஒரு கேள்விக்கு இவங்க இது பண்ணிட்டோம். முதலமைச்சரோட மூக்குக்கு கீழே இருக்குல்ல மலர் ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்த்தாப்புல அருணாச்சலபுரம், 30 நாளில் அங்கே இருக்கிற 2000 கோடி
200 கிட்டத்தட்ட 220 230 கிரவுண்டு அதை மீட்டு கொடு. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கேட்கல, ஒரு இடம் ஒரே ஸ்பாட். அது மட்டும் இல்லைங்க, இவங்க எவ்வளோ தூரம் வந்து அறநிலையத்துறைக்கு விரோதமாக இந்த அரசாங்கமே செயல்பட்டு கொண்டு இருக்குங்கிறதுக்கு, அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் கோவிலுக்கு கொடுக்க வேண்டிய, நான் 4-5 இயர்ஸ் பேக் அங்கே போனேன், ஜஸ்ட் பிஃபோர் கொரோனா. அப்போது அங்கே இருந்தவங்க ரெக்கார்ட்ஸ் காட்டினாங்க, 4,95,00,000 வாடகை பாக்கி இருக்குது. அந்த ஸ்கூல் தரணும். அந்த ஸ்கூல் கொடுக்குற வாடகை நிச்சயம் பண்ணியிருக்கிறதே இவங்க நிர்ணயம் பண்ணியிருக்கிறது சொற்பத்தொகை. அந்த சொற்பத்தொகையே 4 கோடி சொச்சம் பாக்கி இருக்குன்னா எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் கொடுக்கல? அப்போ அரசாங்கத்தின் ஒரு டிபார்ட்மெண்ட்டு அறநிலையத்துறைக்கு கொடுக்கறதே கொடுக்கல. அது மட்டும் இல்லை, வேதாரண்யம் வேதபுரீஸ்வர் கோயில், அந்த கோவிலுக்கு அப்போ போயிருந்தேன். இது எல்லாமே 18-19. அப்போ அங்கே ஒரு சிவபக்தர் ஈவோவாக இருந்தார். அவர் கலெக்டருக்கு லெட்டர் எழுதியிருக்கார், 15,000 ஏக்கருக்கு மேலே இன்னும் சர்வே பண்ணாமல் இருக்குன்னு. அந்த லெட்டர் எழுதினவரை ஒரு வாரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களா இல்லையா? அப்போ லெட்டர் எழுதின ஈவோ வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட். அது மாதிரி இங்கே பூந்தமல்லி கோவிலில் வந்து இங்கே சென்னையில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான வீடுகளில் வசூலிக்கிற வாடகையை திருட்டுத்தனமாக போட்டு அதை தனியாக எடுக்கிறதுக்கு வெறும் ஃப்ளக்ஸை வச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நான் ரைட்டிங்கில் எவிடன்ஸோட அந்த அக்கௌண்ட்டு காப்பியோடு வந்து அப்போ கமிஷனாக இருந்த திருமதி ஜெயா அவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்கேன். அதனால் அறநிலைத்துறையில் நடக்கிறது எல்லாமே ஹிந்து விரோத நடவடிக்கைகள். 5 மாநில தேர்தலில் மோடி கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்தீங்க. எல்லாமே என்னென்னமோ வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, ஆனால் நீங்கள் மோடி மேல் நம்பிக்கை வைங்க, நாங்கள் செய்வோன்னு. அது இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரியே ஹிந்து விரோத பேச்சுக்கள் இங்கே இருக்க அந்த சனாதன தர்மமாக இருக்கட்டும், அதெல்லாம் சேர்ந்து 5 மாநில தேர்தல்களில் வந்து வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கூயிருக்கு. அதே மாதிரி தமிழகத்தில் வருமா? நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் ஏற்கனவே இதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். கடைசியாக நடந்த மக்கள் வாக்களித்த தேர்தல்னால் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல். அதுக்கப்புறம் தேர்தல் இன்னும் நடக்கலை. அந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலே பிஜேபி நின்ன தொகுதிகள் 35% வார்ட்ஸ் தான். அந்த 35% நின்ன வார்டில் கிட்டத்தட்ட 12% ஓட்டு வாங்கியிருக்கோம். ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டால் கூட 5.5% ஓட்டு. அப்போது பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சி அப்போவே ஆரம்பிச்சிருக்கு. 2%, 2% சொன்ன காலங்கள் போக நின்ன தொகுதிகளில் 12% வரைக்கும் ஓட்டு வாங்கியிருக்கோம். அதனால் வந்து பிஜேபியினுடைய வளர்ச்சி இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு தெரியும். ஆகவே அது எத்தனை நம்பர் ஆஃப் சீட்டு, எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டுங்கிறதெல்லாம் மக்கள் போட்டதும் சொல்லுவோம். ஆனால் வளர்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு கட்சி. 2வது, மாநில தலைவர் அவருடைய யாத்திரையின் பொழுது மிகப்பெரிய அளவில் மக்கள் பார்ட்டிசிபேஷனை நம்மளால் கண்ணுக்கு எதிர பார்க்க முடியும். அதனால் பிஜேபி இது வந்து பிஜேபிக்கு வர்ற வாக்குகள் டிஎம்கேலேருந்து வருதா, ஏடிஎம்கேலேருந்து வருதா, இல்லை மற்ற சிறிய கட்சிகள்லேருந்து வருதா? இப்போ நீங்கள் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர்லாம் காங்கிரஸோட ஆர்குமெண்ட் எங்கள் ஓட்டு சதவிகிதம் அதிகமாக குறையலை அப்படிங்கிறாங்க. அப்போ மக்கள் அங்கெல்லாம் என்ன முடிவெடுத்திருக்காங்க? சின்ன கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு வீணாக்க வேண்டாம், அந்த ஓட்டுகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு போடுவோம். அதனால் பிஜேபியோட வாக்குகள் கணிசமாக ஒரு மாநிலத்துலேயும் 6%, 7%. அதுவும் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்தீஸ்கரில் 13% ஓட்டு கூடியிருக்கு
போன தேர்தலில் 33%, இந்த தேர்தலில் 46%. அதனால் பிஜேபிக்கு எங்கேருந்து ஓட்டு தமிழ்நாட்டில் வரப்போகுது? பிரதான 2 கட்சியிலேருந்து வருதா, இல்லை மற்ற சிறிய கட்சிகள்லேருந்து வருதா தெரியாது. ஆனால் பெரிய அளவில் வாக்குகள் பிஜேபிக்கு கூடும்.